ஸோ வெல்கம் டு அருண் அகாடமி. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து டிஎன்இபி ஜேஏ அசஸர் அதற்கான ஜென்ரல் இங்கிலீஷ் போர்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்றவங்க இங்கிலீஷை செலக்ட் பண்ண எங்களுக்கான போர்ஷன். ஸோ இந்த டாபிக் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா fill in the blanks with suitable preposition. உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிப்போசிஷனை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த ப்ரிப்போசிஷன் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த அருண் அகாடமி புக்கை வாங்கியிருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லோரும் பேஜ் நம்பர் 54 and 55 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கான டாபிக் ப்ரிப்போசிஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ புக்கு இல்லாதவங்க புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் புக்கு இல்லாதவங்க நீங்கள் இதை எழுதியும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்மள்ட்ட புக் வாங்கினவங்களுக்கு மட்டும் கிடையாது, மற்ற எல்லா பீப்புள்ஸுக்குமே இந்த வீடியோ வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அருண் அகாடமி சேனலுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ப்ரிப்போசிஷன். ஓகே, ப்ரிப்போசிஷன். ஸோ ப்ரிப்போசிஷன்னா முதல்ல என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா a preposition is placed before a noun or pronoun. இந்த preposition அப்படின்றது நவுனுக்கும் pronoun-க்கும் a preposition is placed before. The preposition is placed before a noun or pronoun. ஒரு நவுனுக்கோ ஒரு pronoun ஒரு நவுனையோ ஒரு pronoun-க்கு before யூஸ் பண்ணுறது தான் preposition. அது என்ன சார்? noun and pronoun கேட்பீங்க இல்லையா? நவுன்னா என்ன சார், ப்ரொனவுன்னா என்ன சார் கேட்பீங்க இல்லையா? ஸோ நம்ம தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். நவுன் இஸ் அ நேமிங் வேர்ட். இட் டினோட் a name of person, place, things, animals, feeling, emotions, ideas, etc. That is noun. What is noun? A noun is a naming word. பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அப்படின்னு தமிழில் படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ நவுன்ன்றது பெயர் சொல். ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடியோ அல்லது ப்ரனவுன்னா தெரியும் இல்லையா? பிரதி பெயர் சொல். என்னென்ன ப்ரனவுன் நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பழைய வீடியோஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரனவுன்னா என்னென்னா ஐயோ தேவி, ஹீ ஷி இட். ஐயோ தேவி, ஐயோ தேவி, ஹீ ஷி இட். தீஸ் ஆர் ப்ரனவுன். ஒன்று நவுனுக்கு முன்னாடியோ இல்லை ப்ரனவுனுக்கு முன்னாடியோ ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இட் ஷோஸ் த ரிலேஷன்ஸ் ஆஃப் த நவுன் ஆர் ப்ரொனவுன் டு சம்திங் எல்ஸ். இது வந்து எதை காட்டும் அப்படின்னா நவுனுக்கோ இல்லை ப்ரொனவுனுக்கோ இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஸை காட்டும், அதை பற்றியும் சொல்லும். இட் மே ஷோஸ் எ லொக்கேஷன், எ பாயிண்ட் ஆஃப் டைம் ஆர் டூரேஷன். அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணுன்னா ஒரு லொக்கேஷனையோ எ பாயிண்ட் ஆஃப் டைம் டைமையோ இல்லை அது டூரியேஷன் நேர காலங்களையோ அதை பற்றி நம்ம மென்ஷன் பண்ணோம். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், ப்ரிப்போசிஷன்னா என்னென்னு பாருங்கள். ப்ரிப்போசிஷன்றது நவுனுக்கும் ப்ரனவுனுக்கும் முன்னாடி யூஸ் பண்ணுறது. அது என்ன ஸ்பெசிஃபிக்காக பண்ணும் அப்படின்னா இட் ஷோஸ் த ரிலேஷன்ஸ் ஆஃப் த நவுன். ஓகே, ரிலேஷன் ஆஃப் த நவுன் ஆர் ப்ரனவுன் டு சம்திங் எல்ஸ். It may shows a location. A point of time or duration. It should shows a location. என்னன்னு தெரியும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு குறிப்பிட்ட நேரம், டூரியேஷன் அளவு கால ஒரு ஹவர், 1 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது டூரியேஷன். ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் இந்த ப்ரிப்போசிஷன். ஸோ பர்டிகுலராக இந்த ப்ரிப்போசிஷன் நவுன் ஆர் ப்ரொனவுனுக்கு பிஃபோர் யூஸ் பண்ணோம் அப்படின்றத யாரும் மறந்துட வேண்டாம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம எப்படிலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்: there is a cow in the garden. There is a cow in the garden. Place: in the garden. He is at his work. இந்த at ஸ்பெசிஃபைடு டைமை குறிக்கும். ஓகேங்களா? இல்லை ஒரு குறிப்பிட்ட
விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறதுக்கோ லொக்கேஷனை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு கார்னர் ஆஃப் லொக்கேஷனை மென்ஷன் பண்ணுறதுக்கோ அட் யூஸ் பண்ணுவோம். தேர் இஸ் அ புக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, தேர் இஸ் அ புக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, தேர் இஸ் அ கேமரா இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, தேர் இஸ் அ மொபைல் ஃபோன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம் தேர் இஸ் அ வீடியோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஸோ இதுதான் வந்து இந்த இன் ஃப்ரண்ட் ஆஃப் முன்னாடி. ஸோ இப்போ ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நல்லா பாருங்கள். ப்ரிப்போஷன்றது 70 அபோவ் இருக்குது, மேக்ஸிமம் 90% 70 வரைக்கும் ப்ரிப்போசிஷன் இருக்குது. சார் அப்போ அந்த 70 நாங்கள் கற்றுக்கிட்டா தான் ப்ரிப்போஷனில் மார்க் எடுக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. இல்லை, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட ப்ரிப்போஷன்ஸ் மட்டும் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும், 70ஐயும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் சில ப்ரிப்போஷன் மட்டும் உங்களுக்கு இங்கே பின் பாயிண்ட் பண்ணி எழுதி போட்டிருக்கேன். என்னென்ன ப்ரிப்போஷன் பாருங்கள். இன்னு, ஆனு, அட்டு, அபவுட், அரவுண்ட், அமேங், அபவ், பிட்வீன், பெல்லவ், beside, before, after, since, for, from, within, without. So I just mentioned some prepositions. என்னென்ன இருக்குது பாருங்கள். in, on, at, above, around, among, above, between, below, beside, before, after, since, for, from, within, without. ஸோ இது மட்டும் இல்லாமல் சில ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குதுங்க. சரிங்களா, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் ப்ரிப்போஷன் வேர்டுன்னு எழுதி போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்துருக்கோம் பாருங்கள். ப்ரிப்போஷன் அப்படின்றது நவுனுக்கும் ப்ரனவுனுக்கும் பிஃபோர் யூஸ் பண்ணுறது. இது ஒரு ரிலேஷன்ஷிப்பை காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன் பின் பாயிண்ட் பண்ணி காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் பாயிண்ட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட டைம்ஸ் மென்ஷன் பண்ணிக்கின்றோம், டூரேஷனை மென்ஷன் பண்ணிக்கின்றோம். தேர் இஸ் அ கவ் இன் த கார்டன், இந்த கார்டன், கார்டனில் என்ன இருக்குது, கவ் இருக்குது, இந்த கார்டன், இந்த கார்டனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். he is at his work, he is at his work, அவன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். he is at his work, எங்கே இருக்காம, he is at his work. where is he is at work. okay, so there is a book in front of me. so what is in front of you அப்படிங்கிற, there is a book in front of me. so in front of me I have a book, I have text, I have pencil, I have a camera, I have a mobile phone, everything. okay, so some prepositions are there. And now we enter the preposition and their use. So how the preposition and it used. So you just concentrate. ஒரு ப்ரிப்போஷன் அதோட யூசஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ப்ரிப்போஷனில் ஒன்று தான் இன்னு. ஸோ இப்போ இந்த இன் எங்கே யூஸ் ஆகுன்னு பாருங்கள். இன் இஸ் யூஸ்ட் பிஃபோர் பிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். யூஸ்ட் பிஃபோர் பிக், பெருசு அல்லது பெரிய விஷயங்கள் பெருசாக இருக்கிறது, இல்லைனா இம்பார்ட்டண்டான பிளேஸ், அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக இன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இன் இஸ் யூஸ்டு வித் பிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ், பெரியதாகவோ அல்லது இம்பார்ட்டன்டோடைய பிளேஸையோ மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இன் யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ அட் எங்கே யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அடுத்து அட் இஸ் யூஸ்டு வித் ஸ்மால் அண்ட் லெஸ். அட்டுன்றது ஸ்மாலுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, லெஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இம்பார்ட்டன்ட் பிளேஸ், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸுக்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அட் ஒர்க், ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸ் இருக்குன்னா அட் ஒர்க், அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னு பாருங்கள். இன் இஸ் யூஸ்டு பிக் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், த கவ் இஸ் இன் த கிரவுண்ட். கிரவுண்டுன்றது பெருசு இல்லையா, ஸோ பிக். ஓகே, இம்பார்ட்டண்டான பிளேஸ் அப்படின்றது அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். பாபு லிவ்ஸ் இன் மும்பை. ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ் என்னது, மும்பையில் இருக்கான். பாபு எங்கே லீவ் பண்ணிட்டுருக்கான், மும்பையில் லீவ் பண்ணிட்டு இருக்கான். சரிங்களா, ஒரு எக்ஸாம்பிள் புரியுதுங்களா இன்னும். அதுக்கப்புறம் அட் பாருங்க. ஹிஸ் பிரதர் லிவ்ஸ் அட் ஊட்டி. ஸோ ஹிஸ் பிரதர் லிவ்ஸ் அட் ஊட்டி. ஸ்மால் அண்ட் லெஸ், ஸ்மால் பிளேஸ் கம்பேர்ட் டு த மும்பை. இந்த ஊட்டி இஸ் வெரி ஸ்மால் இல்லையா. ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் பிளேஸை நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா. இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள். இன்னு எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, இன் இஸ் யூஸ்டு பிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அட்டு எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, அட் இஸ் யூஸ்டு வித் ஸ்மால் அண்ட் லெஸ் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். பாபு லிவ்ஸ் இன் மும்பை. பாபு லிவ்ஸ் இன் மும்பை. பாபு லிவ்ஸ் இன் மும்பை. ஹிஸ் பிரதர் லிவ்ஸ் அட் ஊட்டி. ஹிஸ் பிரதர் lives at ஊட்டி. his brother lives at ஊட்டி. ஸோ இப்போ ரெண்டாவது பார்க்க போகிறது என்னது, மூணாவது between. between is used when we speak of two person or things. ரெண்டு பர்சனையோ இல்லை திங்ஸையோ மென்ஷன் பண்ணால் between யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், these two things, pen and marker.
பென் அண்ட் மார்க்கர் இந்த ரெண்டு திங்ஸை மென்ஷன் பண்ணும்போது பிட்வீன் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அண்டுன்றதை நான் சொல்கிறதுக்காக உங்களுக்கு புரியுறதுக்காக சொன்ன ஒரு என்ன சொல்கிறது, அண்டுன்றது வந்து ஒரு காம்பவுண்ட் வேர்டு சரிங்களா, ஒரு இணைப்பு வாக்கியம். ஸோ அது இல்லாமல் இங்கே ப்ரிப்போஷன்றது பாருங்கள் பிட்வீன், அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். பிட்வீன் இஸ் யூஸ்டு வென் வி ஸ்பீக் ஆஃப் டூ பர்சன், எப்போ ஒரு ரெண்டு பர்சனையோ இல்லை திங்ஸையோ பற்றி பேசும்போது நாம் பிட்வீன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பி இஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி. பின்ற லெட்டர் பிட்வீன் ஏ அண்ட் சிக்கு நடுவில் இருக்குது. ஏ அண்ட் சிக்கு நடுவில் என்ன இருக்குது, பின்னு இருக்குது. பி இஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி. பி இஸ் பிட்வீன் ஆல்ஃபபெட்டிக்கில் பி இஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி. த பி இஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி. ஸோ அடுத்து பாருங்கள், among. Among is used with more than two persons or things. ரெண்டு பர்சன்ஸையோ இல்லை திங்ஸையோ, டூ பர்சன்ஸ், more than two persons, more than two persons, more than two persons or things. amongன்றது எங்கே யூஸ் பண்ணும், among is used with more than two persons or things. So example, the minister went among the people. The minister went among the people. டூ பர்சன்ஸ்க்கு மேலே பீப்புள்ன்றது ஒரு ஹியூஜ் க்ரௌடு, நிறையா பேர். டூ பர்சன்ஸ்க்கு மேலே பீப்புள்ன்றது லார்ஜ், நிறையா பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ அங்கே போகிறாரு. ஸோ அங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க, among யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன பார்த்தோம் பாருங்கள், ரீகால் பண்ணுங்கள். ப்ரிப்போஷன் என்னென்னு பார்த்தோம். ப்ரிப்போஷன்றது நவுன் அண்ட் ப்ரனவுனுக்கு பிஃபோர் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். இது ரிலேஷன்ஷிப்பை ஷோ பண்ணணும்னு சொன்னோம். இது வந்து லொக்கேஷனையோ பாயிண்ட் ஆஃப் டைமையோ டியூரேஷனையோ மென்ஷன் பண்ணுறது ப்ரிப்போஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். என்ன பார்த்தோம், there is a cow in the garden அப்படின்னு பார்த்தோம். he is at his work அப்படின்றத பார்த்தோம். there is a book in front of me அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ இப்போ இன்னும் அட்டும் எதனால் வந்திருக்குன்ற அந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. சில ப்ரிப்போஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 ஒரு 17 ப்ரிப்போசிஷன் நம்ம போர்டில் எழுதி போட்டுருவோம். இப்போதைக்கு அதாவது இந்த பாக்ஸில் நமக்கு 70 இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், நான் 17 தான் எழுதி போட்டிருக்கேன். நிறையா இருக்குது, அது ஒரு இம்பார்ட்டன்ஸான ப்ரிப்போஷன்ஸாக நம்ம பார்ப்போம். இப்போது ப்ரிப்போஷன் அண்ட் தேர் யூஸ், ஒரு ப்ரிப்போஷனும் எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த இடங்களில் யூஸ் பண்ணலாம், ப்ரிப்போஷன் எந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக இன் எடுத்தோம். இன் இஸ் யூஸ்ட் வித் பிக் அண்ட் இம்பார்ட்டன்ட். இன்னுன்றது எங்கே யூஸ் பண்ணுவோம், பிக் அண்ட் இம்பார்ட்டண்டான பிளேஸில் யூஸ் பண்ணுவோம். பிக்காக பெருசாக இருக்கிற இடத்துல, முக்கியமான இடங்களில், பிளேசஸ், இம்பார்ட்டன்ட் பிளேசஸில் இன் யூஸ் பண்ணுவோம். அட்டு எங்கே யூஸ் பண்ணுவோம், அட்டு அப்படின்றது அட் இஸ் யூஸ்ட் வித் ஸ்மால் அண்ட் லெஸ். ஸ்மால் அண்ட் லெஸ் இம்பார்ட்டன்ட் பிளேஸ், ஸ்மாலாக இருக்கிறதோ இல்லை லெஸ், பெருசாக ஸ்மாலாக இருக்கிறதோ லெஸ்ஸாக இருக்கிறதோ அல்லது இம்பார்ட்டண்டான பிளேசஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அட்டு யூஸ் பண்ணுவோம். பர்டிகுலராக ஹீஸ் அட் கார்னர், அந்த கார்னரில் இருக்குது. டீ ஷாப் அட் கார்னர் பார்த்துருப்பீங்களே, அந்த கார்னரில் டீ ஷாப் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு குறிப்பிட்ட பிளேஸை சொல்லும்போது இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், த டீ ஷாப் இஸ் அட் த கார்னர், த அருண் அகாடமி இஸ் அட் நியூ பஸ் ஸ்டாண்ட். ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்பெசிஃபைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்த்தோம், பாபு லிவ்ஸ் இன் மும்பை பார்த்தோமா. இன்னும் எதனால் யூஸ் பண்ணியிருக்கோன்னு, இஸ் பிரதர் லிவ்ஸ் அட் ஊட்டி. இன்னுக்கும் அட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஷியேட் அப்படின்றது தெரிஞ்சிட்டோமா. இப்போ பிட்வீனும் அண்ட் அமேங்கும், பிட்வீன் அப்படின்றது வி ஸ்பீக் டூ பர்சன் ஆர் திங்ஸ், ரெண்டு பர்சனையோ அல்லது திங்ஸையோ மென்ஷன் பண்ணும்போது நம்ம எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி பி இஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி. பி இஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி அங்கே இருக்குது நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் among is used with more than two person or things. among is used more than two person or things between A and C. அதில் வந்து நம்ம between பார்த்தோம். the minister went among the people, group of people குள்ள the minister went among the people அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டு அந்த பிளேசஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம பேஜில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்க்கு போயிடுவோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பார்ப்போம். ஸோ ப்ரிப்போசிஷன் வந்து 70 சொன்னேன் இல்லைங்களா. ஆக்சுவலி 70 விட 150 ப்ரிப்போசிஷன் இருக்குது இங்கிலீஷில். ஆக்சுவலி 150 ப்ரிப்போசிஷன் இங்கிலீஷ் இருக்குது சரிங்களா. ஏன் 17 சொன்னோன்னா, ஸ்பெசிஃபிக்காக 17s வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன்ஸ் ஒரு 70 இருக்குது. அதை 70 அபவ்னு எழுதியிருப்பேன் சரிங்களா, 70க்கு மேல். ஓகேங்களா, அதான் 150 மொத்தம். ஸோ இப்போ நம்ம பை பார்ப்போம், பிட்வீன் பார்த்தோம், among பார்த்தோம்,
அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? இன் பார்த்தோம், வித் பார்த்தோம். ஸோ இப்போ பை பார்க்க போகிறோம். பை இஸ் யூஸ்ட் டு இண்டிகேட் த டூயர். பை இஸ் யூஸ் டு இண்டிகேட் த டூயர். ஒரு செயலை செய்பவனை இண்டிகேட் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துறது பை. பை இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் த டூயர். எக்ஸாம்பிள், he was bitten by a mad dog. he was bitten. அவனை வந்து கடிச்சிச்சுன்னா அது ஒரு மேட் டாக் வந்து கடிச்சிச்சு. ஸோ இண்டிகேட் பண்ணுறாங்க. இண்டிகேட் த டூயர். அதை செஞ்சது யார்? டாகு. யார் கடிச்சது? அந்த மேனை கடிச்சது. சரியா? ஸோ அப்போ வித் இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் த இன்ஸ்ட்ருமெண்ட். இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லலாம், திங்ஸ்ன்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு திங்ஸ்ன்னு சொன்னால் ஒரு பொருள், ஒரு திங்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னு எடுத்து பேசிக்காம. ஹி கில்டு த ஸ்னேக் வித் அ ஸ்டிக். ஒரு ஸ்டிக் எடுத்து என்ன பண்ணான்? ஸ்னேக் அடிச்சு கொண்டான். ஓகே, ஹி கில்டு த ஸ்னேக் வித் அ ஸ்டிக். ஒரு ஸ்டிக்கில் அடிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், அட் இஸ் யூஸ்டு ஃபார் அ மூமெண்ட் ஆர் பாயிண்ட் ஆஃப் டைம். ஒரு மூமெண்ட்டையோ ஒரு டைமையோ மென்ஷன் பண்ணுறதுக்கு அட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மூமெண்ட்டையோ ஒரு டைமையோ மென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? அட்டு யூஸ் பண்ணுவாங்க. இன் இஸ் யூஸ்ட் டு ஷோ எ பீரியட் ஆஃப் டைம். எ பீரியட் ஆஃப் டைமை மென்ஷன் பண்ணுறதுக்கு இன் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன் அங்கே ஒரு டைம் பார்த்தோம், இப்போ ஒரு டைம் பார்த்துருக்கோம். என்ன டிஃப்ரென்ஷியேட்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா? கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இன் பார்த்தோம். இந்த இன்னுக்கு என்ன டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கான்? இன் இஸ் யூஸ்ட் டு ஷோ எ பீரியட் ஆஃப் டைம். ஆன் இஸ் யூஸ்டு ஃபார் எ பர்டிகுலர் டே. ஒரு டேவை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஆன் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 3 ப்ரிப்போஷனும் மிக மிக முக்கியமானது. என்ன 3? அட்டு, இன்னு, ஆனு. அட்டு, இன்னு, ஆனு. இந்த 3 ப்ரிப்போசிஷனும் மிகவும் மிகவும் முக்கியமானவை. மிக 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 முக்கியமானவை. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க. ஸோ வி கெட் அப் அட் 6 o'clock. நாங்கள் 6 மணிக்கு எழுந்து விடுவோம். ஐ வில் பி ரெடி இன் அ ஃபியூ மினிட்ஸ். நான் ஃபியூ மினிட்ஸில் ரெடி ஆயிடுவேன். ஐ வில் பி ரெடி இன் அ ஃபியூ மினிட்ஸ். டைம் மென்ஷன் பண்ணுறாங்களா? பீரியட் ஆஃப் டைம் இங்கே பாருங்கள். அட் இஸ் யூஸ்டு ஃபார் அ மூமெண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம். ஒரு டைம் மென்ஷன் பண்ணுறதுக்கா. டைம் இஸ் அட் 4 o'clock, 4:30 இந்த மாதிரி சொல்கிறோம். அது இந்தியா பிகேம் இண்டிபெண்ட் ஆன். ஒரு டே மென்ஷன் பண்ணுவோம். இந்தியா பிகம் ஆன் இண்டிபெண்ட் ஆன் 15th August 1947. we will know that 15th August 1947 இந்தியா ஃப்ரீடம் ஆகிடுச்சு. on 26th Jan 1950 we got a Republic Day. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஆன் மண்டே அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நல்லா பாருங்கள். இப்போ 5 பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு 4, 9, 10 ப்ரிப்போஷன் பக்கமாக பார்த்துட்டோம். பைன்றது எங்கே யூஸ் பண்ணுவாங்க? பை இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் த டூயர். ஒரு செயலை செய்பவனுக்கு நம்ம உபயோகப்படுத்துறது பையு. அதுக்கப்புறம் வித்துன்றது யூஸ்டு டு இண்டிகேட் த இன்ஸ்ட்ருமெண்ட். வித்துன்றது எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ அட்டு, இன்னு, ஆனு அது எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். அட் இஸ் யூஸ்டு ஃபார் அ மூமெண்ட் ஆர் பாயிண்ட் ஆஃப் டைம். ஒரு மூமெண்ட்டையோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமையோ மென்ஷன் பண்ணால் அங்கே அட்டு யூஸ் பண்ணோம். இன்னுன்றது டு ஷோ எ பீரியட் ஆஃப் டைம். டு ஷோ எ பீரியட் ஆஃப் டைம் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? இன் யூஸ் பண்ணுறோம். ஆன் இஸ் யூஸ்டு ஃபார் எ பர்டிகுலர் டே. ஒரு பர்டிகுலர் டேவை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? ஆன் யூஸ் பண்ணுறோம். வி கெட் அப் அட் 6 o'clock. எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சுப்போம்? 6 o'clock எழுந்திரிக்கிறோம். ஸோ ஐ வில் பி ரெடி இன் அ ஃபியூ மினிட்ஸ். ஒரு ஃபியூ மினிட்ஸில் ரெடி ஆயிடுவேன் அப்படின்றோம். இந்தியா பிகம் இண்டிபெண்ட் ஆன் 15th August. இந்தியா பிகம் 15th August வந்து என்னாச்சு? பிகேம் இண்டிபெண்ட் ஆனிச்சு. ஸோ இது முடிஞ்சிருச்சா? ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னு, ஆனு இது எல்லாமே பார்த்துருப்போம். பையு, வித்து, அட்டு, இன்னு, ஆனு இதெல்லாம் பார்த்துருப்போம். மேங்கு, பிட்வீனு, வித்து இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போது நல்லா பாருங்கள். இங்கே இந்த அட்டு, இன்னு, ஆணு இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேசஸ். ஓகே, 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரிப்போசிஷன். இதுலேருந்து நிறைய கேள்விகள் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3மே மையமாக வச்சு இந்த 3ஐ இம்பார்ட்டண்டாக வச்சு கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பாருங்கள். அட்டுன்றது பாயிண்ட், ஒரு டைம் பர்டிகுலர் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறது, குறிப்பிட்ட இடத்தை மென்ஷன் பண்ணுறதுக்கு
அட் கார்னர் அப்படின்றத குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறதுக்கு ஓகேங்களா. அட் கார்னர், அட் பஸ் ஸ்டாப், அட் கார்னர், அட் பஸ் ஸ்டாப், அட் கார்னர், அட் பஸ் ஸ்டாப், அட் த டோர், அட் த டாப் ஆஃப் த பேஜ், அட் த எண்ட் ஆஃப் த ரோட், அட் த என்ட்ரன்ஸ். பாயிண்ட் பண்ணி சொல்கிறதுப்பா, மறந்துடாதீங்க. அட்டுன்றது ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் பண்ணி சொல்கிறது மட்டும் இல்லாமல் பிளேஸஸ்க்கும் சம் பிளேஸஸ்க்கும் அட்டு யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ மறந்துடாதீங்க, அட்டுன்றது எங்கே யூஸ் பண்ணுவாங்க, பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறதுக்கு அட் கார்னர், அட் பஸ் ஸ்டாப், அட் டோர், அட் த பாயிண்ட் ஆஃப் த பேஜ், அட் த எண்ட் ஆஃப் த ரோட், அட் த என்ட்ரன்ஸ். ஸோ அடுத்து என்க்ளோஸ்டு பிளேஸ், என்க்ளோஸ்ட் மூடப்பட்ட ஒரு இடங்க. என்க்ளோஸ்ட் ஸ்பேஸில் இன் கார்டன், கார்டன் வந்து ஒரு போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இன் கார்டன், இன் லண்டன், இட்ஸ் அ ஹியூஜ் பிளேஸ். லண்டன், ஃப்ரான்ஸ். இன் எ பாக்ஸ், பாக்ஸுக்குள்ளே என்ன வச்சுருப்போம், பேனாவோ பென்சிலோ சாப்பாடோ ஏதோ ஒன்று பாக்ஸ் வச்சு, டிஃபன் பாக்ஸ், ஒரு டிஃபன் பாக்ஸில் என்னென்ன வச்சுருப்போம் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இன் மை பாக்கெட், இன் மை பாக்கெட் ஐ ஹாவ் 1000 rupees, ஐ ஹாவ் 100 rupees, இன் மை பாக்கெட் ஐ ஹாவ் ஒன்லி 1 pen. ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே பாக்கெட் போட்டுருவோம். இன் மை வாலெட், என்னுடைய வாலெட்டில் 10 ரூபா இருக்குது, 20 ரூபா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சர்ஃபேஸ், ஓகே. ஆன் சர்ஃபேஸ் வரும்போது ஆன் த வால், ஆன் த டோர், ஆன் த கவர், ஆன் த கார்பெட், ஆன் த பேஜ். ஸோ அப்போ ஆன் யூஸ் பண்ணக்கூடிய சில இடங்கள் இல்லாமல் இன்னும் சில இடங்களில் இந்த அட்டு இன்னும் ஆனை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துருக்கேன் பாருங்கள். எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். அட்டு ப்ரிஷியஸ் டைம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது அருண் அகாடமி டெக்ஸ்ட் புக்கில் இது வரைக்கும் தான் இருக்கும் சரிங்களா. இதுக்கப்புறம் இருக்கிறது நான் உங்களுக்கு புரியுறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சின்ன இன்ட்டு, என்னுடைய ஒரு சின்ன இன்ட்டு ஓகேங்களா. ஸோ இது புக்கு அருண் அகாடமி புக்கில் முடிஞ்சிடும். அருண் அகாடமி புக்கு இல்லாதவங்க இந்த ரெண்டு பாக்ஸையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா 1 மார்க்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அதை எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறோன்றது தாங்க. திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கேன், ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 1 மார்க் அழகாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம். எப்பயுமே 1 மார்க் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஆன்சர்ஸ். அது ஏபிசி அப்படின்னு நம்ம கூட்டுமான பாடமாக இங்கி பிங்கி பாங்கியோ இல்லை வந்து 12 6 10 அப்படி போட்டு நம்ம எழுதக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதுங்க. சின்ன தப்பு வந்தால் கூட நீங்கள் அட்டன் பண்ண அந்த பணம் கட்டினது வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரூல்ஸை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக மைண்டில் அப்படியே அந்த ரூல்ஸை கேதர் பண்ணிட்டு அப்படின்னு நம்ம சும்மா ஒரு ரீகால் பண்ணால் போதுங்க, புரிஞ்சிக்கலாம். இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ரீகால் பண்ணி எக்ஸாம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸையோ இல்லை நம்ம எழுதி போட்ட சில பாயிண்ட்ஸையோ நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், தப்பு இல்லாமல் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இப்போ ப்ரிப்போஷனாக இருக்கட்டும், ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸாக இருக்கட்டும், ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும், வாய்ஸஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம என்ன இதுக்கு முன்னாடி என்ன டாபிக் பார்த்தோம், இன்றைக்கி வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டாபிக் பார்த்தோம். என்ன டாபிக் பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் டேக்காக இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துக்குமே சம் ரூல்ஸ், புரியுதுங்களா? சில ரூல்ஸை நாம் மையப்படுத்தி போனோம்னா இட் ஷுட் யூஸ்ஃபுல், கம்பல்சரி இட் ஷுட் யூஸ்ஃபுல் டு டெவலப் யுவர் கரியர் அண்ட் ஆல்சோ இட்ஸ் கிரியேட் த ஹியூஜ் நாலேஜ் டு யோர்ஸ். ஸோ இது இப்போ மட்டும் இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு போனீங்கனாலும், வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிங்கனாலும், ஜென்ரல் இங்கிலீஷ் டைட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த கிராமர்ஸ் கம்பல்சரி திரும்ப வருங்க. அப்போ நீங்கள் ஒன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாட் ஓன்லி ஃபார் ஜேஏ அண்ட் அசஸர், மற்ற போர்ஷன்ஸ்க்கும் சில கிராமர்ஸ் இதுலேருந்து வரும், புரியுதுங்களா? ஸோ அப்போ நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இதுலேயும் 1 மார்க் எடுத்துடலாம். அப்போது நம்ம பார்த்த டாப்பிக்லேருந்து ஒரு மார்க் எடுத்திங்கன்னா 20 மார்க் உங்களுக்கு 21 மார்க்ஸ் வரும். நீங்கள் அழகாக 20க்கு 20 ஸ்கோர் பண்ணலாம், எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல், எந்த தப்பும் இல்லாமல். நீங்கள் உங்கள் தேர்வில் வெற்றி பெறத்துக்கு மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் என்ன நீங்கள் ஸ்பெசிஃபைடாக பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளேசஸ்லாம் மறந்துடக்கூடாது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏடா இவர் பேசிட்டே இருக்காருன்னு நினைக்காதீங்க, ரொம்ப முக்கியங்க. ஒரு மதிப்பெண்ணும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, மதிப்பெண் ஒரு மதிப்பெண் வந்து 99 மார்க் எடுத்தவனுக்கு 1 மார்க் எடுத்தால் 100, 34 எடுத்தவனுக்கு 35 எடுத்தால் பாஸ். ஓகேங்களா? அந்த 1 மார்க் உங்களை பாஸாக நிர்ணயிக்கும், உங்களை சென்டமான நிர்ணயிக்கும். ஆனால் இந்த 1 மார்க்கில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போயிடக்கூடாது. அந்த 1 மார்க் நீங்கள் கம்பல்சரி எப்படி ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அட் ப்ரீஷியஸ் டைம், குட்டி பர்டிகுலர் ஒரு ப்ரீஷியஸ் டைம் வந்து அட் 3 o'clock, at 10:30 AM, at noon, at dinner time, at bed time. ஸோ இந்த இடத்துல இந்த அட்டு வந்து
ப்ரீஷியஸ் டைமை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன் மந்த் இயர்ஸ் அண்ட் லாங் பீரியட், ஒரு மந்த்தையோ ஒரு இயர்ஸையோ லாங் பீரியடை மென்ஷன் பண்ணும்போது இன் மெனி, இன் சம்மர், இன் 1996, இன் த பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். ஆன் அப்படின்றது டே அண்ட் டேட்டை மென்ஷன் பண்ணுறது. ஆன் சண்டே, ஆன் 6th March, ஆன் மை பர்த்டே. ஸோ இந்த மாதிரி அட்டு வந்து எந்தெந்த பிளேஸில் அட்டு இன்னும் ஆன் எந்தெந்த பிளேஸில் யூஸ் பண்ணுதுன்னு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஏஸ் ஸ்பெசிஃபிக்காக சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா ப்ரிப்போசிஷன் அப்படின்னாலே எல்லாத்தோடைய மனதிலும் வர்றது இன்னு ஆனு அட்டு. இது வந்து கம்பல்சரி வருங்க. அப்புறம் பையு வித்து அமேங்கு பிட்வீன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அந்த ஸ்பெசிஃபைடாக எது கேள்விகளில் கேட்கப்படுமோ அது இருக்கேன். ஃபார் அந்த ஒரு ஃபாரை மட்டும் நான் சொல்லணுங்க. ஃபார் வந்து இட்ஸ் அ டைம், அதையும் டைமை மென்ஷன் பண்ணும்போது தான் ஃபார் யூஸ் பண்ணுவாங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் 4 hours, ரொம்ப நேரம். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை சன், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை டாட்டர், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை பிலவ்டு, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை கசின், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை லவ்வர். ஸோ லைக் தட் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோன்னு பாருங்கள். இதை பார்த்துட்டோம்னா நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ்க்கு போயிடலாம். ரீகால் பண்ணிக்குவோம். ஸோ என்ன ரீகால் பண்ணுறோம்? பைன்றது எங்கே யூஸ் பண்ணுறோம்? பை இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் எ டூயர். ஒரு டூயர் செய்யக்கூடிய விஷயங்களில் பை யூஸ் பண்ணுறோம். ஹி வாஸ் பைட்டன் பை அ மேட் டாக். ஹி வாஸ் பைட்டன் பை அ மேட் டாக். வித்ன்றது எங்கே யூஸ் பண்ணுறோங்க? எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்? வித் இஸ் used to indicate the instrument. With this indicate the instrument. He killed the snake with a snake, with a stick. அட்டு இன்னு ஆன் எங்கெங்கே யூஸ் பண்ணோம்? இப்போ பேசிக் அட்டு எங்கே யூஸ் பண்ணோம்? அட் இஸ் யூஸ்டு ஃபார் அ மூமெண்ட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் டைம். ஒரு டைமை மென்ஷன் பண்ணும்போது அட்டு யூஸ் பண்ணுறோம். பாயிண்ட் ஆஃப் டைம். புரியுதுங்களா? பாயிண்ட் ஆஃப் டைம் எழுதி போட்டிருக்கோன்னா. ஆன் இஸ் யூஸ்டு ஃபார் அ பர்டிகுலர் டே. ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஃபேஸ், அது டே ஆர் ஸ்பேஸ். இங்கே பாருங்கள், பர்டிகுலர் டே இங்கே இருக்கு பாருங்கள், டே அண்ட் டேட்டு. ஓகே, எழுதி போட்டிருக்கோன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி. அதுக்கப்புறம் இன் இஸ் யூஸ்டு டு ஷோ எ பீரியட் ஆஃப் டைம். இன்னுன்றது ஒரு பீரியட் ஆஃப் டைமை மென்ஷன் பண்ணுதுன்னு சொன்னோன்னா பாருங்கள், அதையும் எழுதி போட்டிருக்கேன்னா. மேலே இன்னும் சர்ஃபேஸில் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறேன்னா. ஸோ அந்த பாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ரெண்டு பாக்ஸும் ரொம்ப ஸ்பெசிஃபைடான ஒரு பாக்ஸ். புரியுதுங்களா? ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக ஒரு மதிப்பெண் எடுத்துடலாம். ஸோ we get up at 6 o'clock. I will be reached in a few minutes. India became independent on 15th August 1947. சரியா? ஸோ அந்த மாதிரி அட்டுன்றது எங்கே யூஸ் பண்ணுறது? பின் பாயிண்ட் பண்ண பிளேஸு, என்க்ளோஸ் பண்ண ஸ்பேஸு ஆர் சர்ஃபேஸில் யூஸ் பண்ணுறாங்க. பின் பாயிண்ட் பண்ண பாயிண்ட் அப் பண்ணுற பிளேஸ் வந்து அட்டு. இன்னுன்றது என்க்ளோஸ் த ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஆன் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அட்டு வந்து ப்ரீஷியஸ் டைமில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மந்த் அண்ட் இயர்ஸ் அண்ட் டேஸில் லாங் பீரியட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஆன் வந்து டே அண்ட் டேட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்ன இடங்கள்னு நாங்கள் எழுதி போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அருண் அகாடமி டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை கொஞ்சம் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ் பேஜ் நம்பர் 54, 55 அண்ட் 56 இந்த 3 பேஜ்லையுமே இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொடுத்துருக்கூடிய 5 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். மற்றபடி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் நம்ம கொடுத்துருவோம். ஸோ ஐ வென்ட் டு த ஆஃபீஸ் டேஷ் ஃபுட். ஐ வென்ட் டு த ஆஃபீஸ் டேஷ் ஃபுட். டேஷ் ஃபுட். டேஷ் ஃபுட் என்ன வரும்? அட் ஃபுட்டா, ஆன் ஃபுட்டா, இன் ஃபுட்டா, ஆப் ஃபுட்டா என்ன வரும்? ஐ வென்ட் டு த ஆஃபீஸ். ஆன் எங்கே இருக்குது பாருங்கள். ஆன் ஏற்கனவே முன்னாடி எழுதி போட்டோம், இங்கே இருக்குது. ஆன் இஸ் யூஸ் டு பர்டிகுலர் டே. ஆன் இஸ் யூஸ் டு பர்டிகுலர் டே. அதுக்கப்புறம் சர்ஃபேஸ், ஆன் த வால், ஆன் த டோர், ஆன் த கவர். ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? டு த ஆஃபீஸ், ஆன் த ஃபுட். அதுக்கப்புறம் ஷல் வி கோ, ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷல் வி கோ டேஷ் அ வாக். ஷல் வி கோ டேஷ் அ வாக். ஷல் வி கோ ஃபார் அ வாக். ஒரு வாக் போவோமே, நான் சொன்னாலே வெயிட்டிங் ஃபார் ஒரு வாக். ஷல் வி கோ ஃபார் அ வாக், அது போகலாம். I was born dash a day. I was born dash a day. I was born on Sunday. I was born on a Sunday. ஒரு டே மென்ஷன் பண்ணுறது இல்லையா? I was born on Sunday. My father is waiting for me. My father is waiting for me. You can go home. You can go home in 1 hour. இன்னும் 1 மணி நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். in 1 hour.
ஸோ இது ஒரு 5 எக்ஸாம்பிள். ஸோ ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சிருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். உங்களுக்கு வேறு எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது டவுட் இருந்தாலோ ஒரு கான்செப்ட் டவுட் இருந்தாலோ நீங்கள் கேட்கலாம். ஸோ இதுதான் ப்ரிப்போசிஷன். நிறைய இருக்குது, உங்களை நிறைய போட்டு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. இதை பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம அருண் அகாடமி டெக்ஸ்ட் புக்கில் ஒரு 56 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அந்த 56 எக்ஸாம்பிள்ஸ் என்னன்றதை நீங்கள் பாருங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது புரியாமல் இருந்துச்சுன்னா, சார் இந்த மாதிரி எனக்கு அந்த யூஸ்டு பண்ண பிளேஸை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ப்ரிப்போசிஷன். ஸோ ப்ரிப்போசிஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கிராமர் டு லேர்ன், டு அண்டர்ஸ்டாண்ட், to enrich yourself. Okay, it's so useful for a examination, particularly TNEB and JA assessor வரக்கூடிய ஜெனரல் இங்கிலீஷ்க்கு இதில் 1 மார்க் கம்பல்சரி எடுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மெட்டீரியலுக்கான காஸ்ட்டை பற்றி பார்க்கலாங்க. இதில் பொது தமிழ் அல்லது ஜெனரல் இங்கிலீஷ்க்கான விலையை பார்த்தீங்கன்னா 225ங்க. அடுத்ததா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்காக மட்டும் தான் இருக்குங்க. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 225 தாங்க. அடுத்ததா பார்ட் 3க்கான ஜெனரல் சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இதற்கான விலை பாத்தீங்கன்னா ₹1700ங்க. ஒன்ஸ் இதை நீங்க வாங்கிட்டீங்கன்னாவே யூனிட் 2க்கான 6 மந்த் கரண்ட் ஈவென்ட்ஸ் மெட்டீரியல் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது உங்களோட மெயில் ஐடிக்கோ சாஃப்ட் காப்பியா சென்ட் பண்ணிடுவோங்க. இப்ப நீங்க இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை வாங்கணும்னா நாங்க இங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற போன்பே, கூகுள் பே அல்லது பேங்க் அக்கவுண்ட் நம்பருக்கோ இந்த மெட்டீரியல்ஸ்க்கான காஸ்டையும் கூடவே அதற்கான பார்சல் சார்ஜஸையும் சென்ட் பண்ணிட்டு உங்களுடைய டீடைல் அட்ரஸை பின்கோடோடையும் நீங்க பே பண்ண ப்ரூஃபோட ஸ்கிரீன்ஷாட்டையும் 9994987861ங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ண மெட்டீரியல்ஸை சென்ட் பண்ணி வச்சிருவோங்க. இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதனுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.